சரிதான். அந்த பாஜக சமூக வலைதளங்களை வேறு மாதிரியாக ஒரு திசை இப்ப மீனவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருக்கு, கச்சத்தீவு கொடுத்து சரிதான் சொல்லிட்டு சிவபிரதை அவர் சொல்லியிருக்காங்க. கச்சத்தீவு 282 ஏக்கருக்கு கொடுத்துருக்கோம். மீனவர்கள் கூட இப்ப வந்திருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து, எல்லோரையும் கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. கச்சத்தீவை 282 ஏக்கர் கொடுத்துட்டு வாஜ் பேங்க், அந்த வாஜ் பேங்க்ல தான் இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பல உலகத்திலேயே இல்லாத கனிம வளங்கள், மீன் வளங்கள், இயற்கை வளங்கள், பல்லுயிர் எல்லோரும் இருக்கிறத ஒரு அதிசயமான பகுதி. அதை ராஜதந்திரத்தின் அடிப்படையில் அன்னை இந்திரா காந்தி தமிழ்நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு பெற்று தந்திருக்கிறார். இதையெல்லாம் பெருமைப்படணும். லட்சக்கணக்கான ஏக்கர்கள். ஆகவே இது ராஜதந்திரம். இது அன்னைக்கு அன்னை இந்திரா காந்தி பாகிஸ்தான் மீது படையெடுத்து பங்களாதேஷை உருவாக்கிய பொழுது அண்டை நாடுகள்லாம் நடுங்கிச்சு. இலங்கைக்கு பாதுகாப்பு கொடுத்ததே இந்தியா தான். அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் அங்கே ஏர்பேஸ், விமான படைத்தளங்களை அன்னைக்கு நியமிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தியவர். இன்னைக்கு அம்பாந்தோட்டம் ஸ்ரீலங்கால சைனாவுடைய நேவல் பேஸ் வந்துருச்சு, கப்பல் படை. ஆனா இந்திரா காந்தி இருக்கும்போது, தலைவர் ராஜீவ்காந்தி இருக்கும்போது இதை அனுமதிக்கலையே. ஏன் இப்பொழுது வந்தது? மன்மோகன் சிங் அனுமதிக்கலையே. அப்படி என்ன இப்போ இந்தியாவுடைய அண்டை நாடுகளா பகை நாடுகளா இருக்கு. பர்மா ஒரு பக்கம், பூட்டான் ஒரு பக்கம், நேபாள் ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம், பங்களாதேஷ் ஒரு பக்கம், இலங்கை பகை நாடுகளே வளர்த்து இருக்குது. இன்னைக்கு சைனால ஏறக்குறைய 500 கிராமங்களுக்கு மேல மேண்ட்ரின் எழுத்துல சீன மொழியில பெயர் பலகை போட்டிருக்கு, சீனாவுடைய இடம் அப்படின்னு. இதையெல்லாம் தட்டி கேட்காமல் 282 ஏக்கர் எதற்காக கொடுத்தார், ஏன் கொடுத்தார், 1921 நடந்தது, அறிவுபூர்வமா ஆதாரபூர்வமா இருக்கிறத எடுத்து பேசணும். அன்னை இந்திரா காந்தியை யார் குறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.